பண்ணுறது? இது எப்படி இது பண்ணுறது? கழுவி வர்றேன், நீ என்னை அடிக்கூடாது, நானும் என்னை அடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு உன் காலில் விழுகிறேன், எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாக இரு. பாத்தியா ராம்லால் ரூம்குள்ள தான் போறேன். ஏய் நீ அங்க வா, இங்க உட்காரு. அடுத்து இங்க தான் வரும். பாடா இந்தாங்க, உங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு இருக்கேன், முதல்ல போய் சாப்பிடுங்க. அண்ணா இது இருக்கட்டும்ண்ணே. என் அக்கா ஸ்ருதிக்கு கால் பண்ணீங்களா? கால் பண்ணேம்மா, ஆனா சைடுல ஏதோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சா, டப்புன்னு கட் பண்ணிட்டேன். ஐயோ, அது எங்க அம்மாவா தான் இருக்கும். அம்மா உங்க போன்ல இருந்தா பண்ணீங்க? இல்ல நீ சொன்ன மாதிரி ஸ்கைப்ல தான் பண்ணேன், ஆனா உடனே கட் பண்ணிட்டேன். பாவம், ஸ்ருதிக்கு தான் கஷ்டத்தை கொடுத்துட்டோம். ஒருவேளை அப்பா பக்கத்துல இருந்தா அவளை என்ன பாடுபடுத்திருப்பாரோ. நல்ல வேலை நாம தான் போன் பண்ணனும் தெரியாது, நம்ம இருக்கிற இடமும் தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். நீங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க. சரிடா. கதவு சத்திங்க. மச்சான் உள்ள ஒரு போனம் தான் இருக்குன்னு பார்த்தா 2-3 பேய் வேற இருக்குடா. உள்ள போயே ஆகுமா? நம்ம பணம் முக்கியமா இல்லையா? அதனால தானே கோவில் போய் உண்மையிலேயே மந்திரிச்சு ஊதி பிச்சு காதுல பூரா வச்சுட்டு வந்திருக்கோம். நீ என்ன அவசியம் பயந்து என்னையும் பயமுறுத்த வச்சு பேசா பாருடா. அந்த கருவாப்பையன் உள்ள போன இன்னும் காணாம உள்ள காண போயிருக்கான். கண்டிப்பா வெளியே வருவான். ஏன்னா அந்த கருவாப்பை நாலு பிரியாணி வாங்குறது, நாலு தந்தூரி சிக்கன் வாங்குறது இது கண்ணால பார்த்தாட்டா. அவங்க ஒருத்தர் கூட அதை சாப்பிடக்கூடாதுடா. அப்ப 4 பிரியாணி 4 தந்தூரி நமக்கா? ஆமாச்சா, உனக்கு 2 எனக்கு 2. அந்த கருவாப்பை வர வரைக்கும் வெயிட் பண்ணும். வந்த உடனே டபக்குன்னு ஓடி என்ன பாரு. வாங்க எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், முதல்ல போய் சாப்பிடலாம். வாங்க. உட்காருங்க. பிரதர், அப்ப அவருக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? மத்த அவன்கிட்ட போய் கேட்டு சொல்லலடா. சரிடா, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த, அதை குடுறா. ஏன்டா கத்துற? நம்ம வீட்டுல ராம்லால் போன மட்டும் இல்ல, இன்னும் 5 பேய் இருக்கு. அது எங்க கண் கூட பாத்துட்டோம். அதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் கோவில் போய் எங்களுக்கும் உங்களுக்கும் மந்திரிச்சு உபதி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாரும் நெத்தியில பூசிக்கிட்டா அது பேயெல்லாம் ஓடி போயிடும். இந்தாங்க கடவுளே நல்லபடியா ஆக்கு. அப்பா முருகா, விநாயகர் பெருமானே, சிவபெருமானே. சார் 2-3 நாளா என் நெஞ்சு ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. இங்க கொஞ்சம் தேய்ச்சி விடுறீங்களா? ஆவி போய் இருந்தா அப்படித்தான். சரியா பேர் கடவுளே. பாட்டி என்ன சாப்பிடுறீங்க? மட்டன் பிரியாணியும் தந்தூரி சிக்கனும். என்னது? ஏய் கத்துற. போன இருக்கிற வீட்ல மட்டன் பிரியாணி சிக்கன் தந்தூரியா? என்ன காரியம் பண்ண போயிட்டு பொம்மு. போன இருக்கிற வீட்ல கவுச்சி தொடக்கூடாது. அது கொஞ்சம் 1 மாசம் போனங்கறத பட்னியடா கிடப்பாங்க. ஐயோ பொம்மு, சில சங்கல்பம் பண்ணணும் பொம்மு. என்ன பொம்மு நீ பிரியாணி கொண்டா. ஹலோ, சங்கல்பம்னா என்ன? வாங்களே ராம்லால்ட்ட பண்ற பாருங்களே. சார் சாரி சார், ராம்லால் தான் உங்க ஃப்ரெண்டு, நீங்களே கேட்டு. ஓகே வாடா. செத்தும் கொடுத்தேன் சீதக்காதின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நார பைய செத்தும் கெடுத்துக்கிட்டு இருக்கானே, ஏன் இப்படி படாப்படுத்துறேன்? இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், அவங்க சங்கல்பம் முடிச்சுட்டு வர வரைக்கும் யாரும் பிரியாணி தொடக்கூடாது, சரியா? தம்பி, உனக்கு முக்கியமா சொல்றேன், எச்சு கூட ஊறக்கூடாது. கண்ட்ரோலா இருடா. சங்கல்பம் முடிச்சாச்சு. இப்ப எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க. முதல்ல எல்லாரும் லெக் பீஸ் எடுத்து கடிங்க. நிறுத்துங்க. ஐயோ அங்க பாருங்க. ராம்லாலுக்கு எச்சு ஊறுதுடா. ஐயோ இனிமே அங்க இருக்க மாட்டேடா. ஐயோ நான் கிளம்புறேன். ராம்லால் நீ இந்த வீடியோ வேணாம்டா. வாடா போயிரோம்டா. வாடா. ஐயோ அந்த நீ எடு. மச்சான் நம்ம நினைச்சே நடந்துருச்சுடா. எனக்கு குடுறா. எனக்கு பிரியாணி மச்சான் அப்படி கொஞ்சம் வாங்க. இப்ப சாப்பிடல.
ஐயா ஐயா நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஆ? அந்த பையன் தப்பு பண்ணா, கேவலமான தப்பு பண்ணா. அவனை அடிச்சோம், அதுக்கு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டாங்களே. இது நியாயமா? இது அடுக்குமா? இப்படி எல்லாம் நடக்கலாமா ஐயா? சாட்சி வேணுமா? எங்க வீட்டு ஆம்பளைங்களை வெளியில விடுறதுக்கு நாங்க கொடுத்த சாட்சி போதுமானதா இல்லையா? அதனால அவங்கள வெளியில விட மாட்டாங்களாம். வேற சாட்சிக்கு நாங்க எங்க போவோம்? மனசாட்சியும் தெய்வ சாட்சியும் தவிர நல்லவங்களுக்கு வேற சாட்சி என்ன இருக்குது சொல்லு? திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. நாங்க திக்கு இல்லாம தானே நிக்கிறோம். தெய்வம் நீ எங்களுக்கு துணையா வந்து நிக்க வேண்டாமா? பாத்துக்கிறவங்க பாத்துக்கங்க, மோதிக்கிறவங்க மோதிக்கங்க, பொழைச்சிக்கிறவங்க பொழைச்சிக்கங்கன்னு தெய்வம் நீ பேசாமலே இருந்தா எங்களுக்கு எப்படி உன் மேல நம்பிக்கை வரும்? நான் நம்புறேன், முழுசா உன்னை நம்புறேன். நீ இருக்கேன்னு நம்புறேன். தெய்வம் நின்னு கொல்லும்னு நான் நம்புறேன். தப்பு ஜெயிக்காதுன்னு நான் நம்புறேன். நல்லவங்க வாழ்வாங்க, கெட்டவங்க அழிஞ்சு போவாங்கன்னு நான் நம்புறேன். இனிமே எங்க வீட்டு ஆம்பளைங்களை வெளியில கொண்டு வர முடியாதுன்னு நாங்க எல்லாரும் தவிச்சு போய் நின்னப்ப ஆர்த்தி எங்களோட பேச வச்ச. அந்த வெளிச்சத்தை காட்டின. அது நீ காட்டின வெளிச்சம் தானே? தெய்வம் காட்டின வெளிச்சம் தானே? அத நான் நம்புறேன். உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய தயவு செஞ்சு நிறைவேற்றி கொடுத்துறியா? சாட்சியே இல்லைன்னு சொன்ன பயல்களுக்கு எதிர் சாட்சியை உருவாக்கணும். அதுக்கு நீ காட்டின வெளிச்சத்தை நம்பி நீ எங்களுக்கு பக்கபலமா இருப்பேங்கிறத நம்பி பொம்பளைங்க நாங்க எல்லாரும் இந்த காரியத்துல இறங்க போறோம். இந்த காரியத்தை நீ வெற்றிகரமா நிறைவேற்றி கொடுக்கணும்னு உனக்கு நாங்க காசு முடிஞ்சு வைக்கிறோம் ஐயா. முனியையா, சத்தியத்துக்கு சாட்சியா சாட்டக்கம் போட எங்களுக்கு நீதான் பக்க பலமா இருக்கணும் முனியையா. எல்லாரும் சாமியை நல்லா வேண்டிக்குங்க. முனியை அருளால நாம நினைச்சு போற காரியம் நிச்சயமா ஜெயமாகும். நீதான் துணையா இருக்கணும். வெயில் இவ்வளவு அடிக்குது. என்ன வீட்டை காணா? ராத்திரி எழுந்து இங்க தானே இருக்கோம். ராத்திரியே வந்துட்டோமா? ஆமா. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஏன்னா எல்லாரும் இங்க வந்து கிடக்குறாங்க. பார்க்கவே பாவமா இருக்குல்ல? சரி வா போய் கலாய்ப்போம். என்னங்க ஒட்டுமொத்த குடும்பம் காலங்காலத்துல இங்க வந்து கிடக்குறீங்க? என்னடா இது கேள்வி? காலங்காத்தால எதுக்கு வருவாங்க?
சாமி கும்பிடுதான். அட போடா வீணா போடுவீங்களா? நாங்க தூங்கி எழுந்திருச்சு போக வேண்டும்டா. என்னது தூங்குறதுக்கா வந்தீங்களா? என்னங்க நீங்க கட்டல் மாதிரி அங்க வீட்டை வச்சுட்டு மலைமலை எதுக்குங்க வந்து தங்கணும்? டேய் ஜெகன், ஒண்ணுமே தெரியாம பேசினா நான் கடுப்பாயிருவேன். நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு உனக்கு தெரியாதா? நாங்க பிரியாணி திங்கிறத போனா எந்திரிச்சுட்டு வேடிக்கை பார்க்கல. டேய் வேடிக்கை பார்க்கற விடுறா. நாங்க பிரியாணி திங்கிறத பார்த்து போனோம் சொல்லு விடுதுடா. செத்த போனோம் வாய்க்கரிசி கேட்டா நியாயம்டா, பிரியாணி கேட்டா என்னடா நியாயம்? அதே சில சமயம் அப்படித்தான் நிறைவேறாத ஆசையோட செத்து போடுவாங்க. அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் இப்படிதான் போட்டு பாடா படுத்துவாங்க. அப்படி என்னடா அந்த வடக்கித்துக்காரனுக்கு நிறைவேறாத ஆசை? நீ பேசாத பட்டி, நீ பேசவே பேசாத. அவன் சாகறதுக்கு முன்னாடி நீ வச்ச மீன் குழம்பு கொஞ்சோண்டு கேட்டான், கொடுத்தே நீ? அவன் ஆசை நிறைவேறணும், நீங்க ஆசையை வாங்கி தர பிரியாணியை பார்த்து சொல்லி விட ஆரம்பிச்சிட்டான். வேற என்ன? அப்படியே இருந்தாலும் நீங்க தான் பிரியாணி கொண்டு போய் போனத்துக்கிட்ட சங்கல்பம் எல்லாம் பட்டு வந்தீங்களடா. அப்புறம் என்ன? அது போனோம், இவன் ஒழுங்கா சங்கல்பம் பண்ணல. ஒழுங்கா பண்ணலையா? ஏன்டா? அது போன கொஞ்சம் கப்பலைக்கு மாதிரி ஆயிடுச்சா? நாங்க பிரியாணியை கொண்டு போனோன்னு பூவோட சேர்ந்து நாறு மணக்குங்கிற மாதிரி நாரி போன புறத்தோட சேர்ந்து பிரியாணி நாரி போயிடும் சின்ன டவுட் வந்துருச்சு. அதான் தள்ளி இன்னும் காமிச்சிட்டு வந்துட்டோம். ஓ இப்பதான் புரியுது. ஒருவேளை பிரியாணி கிடைக்கலங்கிறதுனாலதான் உங்களை பார்த்து சொல்லி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அது எப்பறம் நாரும்? அதுதான் போனத்துக்கு கெமிக்கல் ஊசி எல்லாம் போட்டு தைலம் எல்லாம் தடவி தானே கொண்டு வந்தீங்க. அது எத்தனை நாளைக்கு தாங்க? வேற 3 நாளைக்கு தான் தாங்கும். 3 நாள் முடிஞ்சு போச்சு. அதான் போன நார ஆரம்பிச்சிருச்சு. நார்னா நாரிட்டு போகுது, அது எரிக்க வேண்டிய பாடி தானே. அது எப்படி? உங்க வீட்டுல போனா போகும், உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். எங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்போதைக்கு போன ரூம்குள்ள மட்டும் தான் நாரம், நாளைக்கு தெருவே நாரம். அப்படி நாரிச்சு வைங்களே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இந்த வீட்டுல ஏதோ நாத்த வருதுன்னு போலீஸ் அவங்க மேல புகார் கொடுப்பாங்க. புகார் போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னு வையி, ஆளை கொண்டு ரூம்குள்ள அடைச்சு வச்சு பணத்தை நார அடிச்சிட்டாங்கன்னு உங்களை தான் கைது பண்ணோம். நான் எங்கடா கொன்னேன்? அவனாலடா செத்தான். செத்தது அவனா இருந்தாலும் அவன் சாகுறவளுக்கு மனசு நோக பேசுறது யாரு? நீங்க தானே. அவன் கொடுத்த பணத்தை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அவன் ஆசைப்பட்டு கிட்ட மீன் குழம்பு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. பத்தாவதுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்தவன அசிங்க சிங்கமா பேசி அவன் சாவுக்கே காரணம் மாட்டீங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு ஊருக்காரர் யாருக்கு தெரியாம பணத்தை ரூம்ல போட்டு நார அடிச்சிட்டீங்க. இப்படி எல்லாம் போலீஸ் உங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதும். இதெல்லாம் அநியாயம்டா. நான் எங்கடா அவன ரூம்ல கொண்டு போட்டேன்? நீங்க தானே கொண்டு வந்து போட்டீங்க. நாங்க போட்டா நீ அனுமதிச்சா? நாங்க பணத்தை கொண்டு வந்து போடும்போது பணத்தை இங்க போடக்கூடாது ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதானே? நான் தான் சொன்னேனடா. நீங்க பவரா சொல்லல. நீங்க பவரா சொல்லிருந்தா நாங்க பணத்தை கொண்டு வந்து போட்டுக்க மாட்டோம். அட படுபாவி பசங்களா, பண்றதெல்லாம் நீங்க இப்படி பழியே ஏமாட போறீங்களடா. டேய் வாயை மூடு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். தேவையில்லாம அவனை சாவிட்டு அவனை சாகடிச்சு அந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போடுறதுக்கு அக்ரி வேற பண்ணிருக்க. அதுக்கப்புறம் பணம் பேய் பிசாசுன்னு எல்லா விதமான சேட்டைக்கும் நீ தான் காரணம். வாயை மூடிட்டு பேசாம இரு. டேய் அவங்க தான் சொல்றாங்க, என்ன நீ நம்புறியாடா? நான் ஒண்ணும் பண்ணலடா. நீ ஒன்னும் பண்ணாமல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நான் பேசிக்கலி ஐ ஆம் இன்வெஸ்டிகேட்டர். போலீஸ் என்ன கேட்கும் என்ன பண்ணும் எல்லாம் எனக்கு தெரியும். இந்த பசங்க சொல்றது கரெக்ட். இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா போலீஸ் ஒன்னதான் பிடிக்கும். உன்னுடன் இருந்த குத்ததுக்கு எங்களையும் சேர்த்து பிடிக்கும். உன் கூட கோஆபரேட் பண்ணதுக்கு இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணுமா? நீ எல்லாம் ஒரு லேடியா? ப்ரோ நடந்தது நடந்து போச்சு. இப்போ இந்த ப்ராப்ளத்துல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. போன நாரில தான் பெரிய பிரச்சனை. நாத்து மத்தவங்க கிடைச்சு அவங்க போலீஸுக்கு சொல்லி அவங்க இங்க வந்தாதான் பிரச்சனை. நாம நாத்தத்தை போக்கிட்டா எப்படி? அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே கெமிக்கல் ஊசி போட்டு தைலம் பூசினா மாதிரி இன்னொரு தடவை செஞ்சுட்டா சரியா போச்சு. நாத்தமும் வராது, நீங்களும் மாட்ட மாட்டீங்க. சரி நீங்க அப்படியே பண்ணிருங்க. நீங்க கிளம்புங்க. கிளம்பவா? காசு? காசா? ஆமா, பிளாக் மார்க்கெட்ல இருந்து மருந்து வாங்கணும், ஆளை வச்சு பணத்தை ரெடி பண்ணணும், எவ்வளவு செலவு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பாங்க? பணத்தோட பொறுப்பாளிகள் நீங்க தானே காசு கொடுக்கணும். ஜி பொறுப்பாளிகள் பொறுப்பாளிகள் புளூரல்ல சொல்லாதீங்க ஜி. பொறுப்பாளி அப்படின்னு சிங்குலர்ல சொல்லுங்க. இந்த நிக்கிது பாருங்க கம்முன்னு ஒரு பொம்மு, இதுதான் பொறுப்பாளி. இதுகிட்ட தான் நீங்க காசு வாங்கணும். தயவு செஞ்சு புளூரல்ல பேசாதீங்க. 500 ரூபாய் காசு வாங்குறதுக்கு எவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. 500 ரூபாயா? 500 ரூபாய்ச்சு பணத்தை ஒத்த மூக்கு கூட ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு தாண்டா வேணும்? 10,000 வேணும். 10,000 கொடுக்க முடியாது. போகணும். ஓகே, நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க கூட பழகுற தோஸ்துக்காக உங்களை பார்க்க வரும்போது நாங்க பழங்கள் வாங்கிட்டு வரோம். ஆப்பிள் வேணுமா ஆரஞ்சு வேணுமா முடிவு பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் இரியா இரியா, ஏயா பேசிட்டு இருக்கோம் பாதியிலே போற. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? இரு பொம்மூட்ட பேசி நான் வாங்கி தரேன். பொறுமையா இரியா. என்ன சொல்லுயா? ஏ பொம்மு, நீ தான் மடியில கத்த கத்தையா வச்சிருக்கல, அதுல எடுத்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியானே. வேலை நடக்கும்.
10,000 இப்ப கொடுக்க முடியாது. மொத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு செலவுக்கு நான் என்ன பண்றது? பேசுனதுல பாதி தரேன், அப்புறம் வேலை முடிஞ்சோடனே பாதி தரேன். சரியா? சரி பாப்பா, சரி குடு குடு குடு. இரு 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 இரு. பணம் போறதுக்குள்ளே பணம் பூரா போயிருப்பேல இருக்க. ஏப்பா சரி பணத்தை ஒண்ணா ரெடி பண்ணுறோம், அப்புறம் சொல்லி வரோம். அதுக்கப்புறம் வாங்க பணம் வச்சா என்ன பண்ணுவீங்க? என் பணத்தை பூரா பறிக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ பொம்மை, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஸ்மெல் வந்துருச்சு. ஒரு 1000 rupees கொடுத்தேன்னா நியூ ஷர்ட் வாங்கிடுவேன். எதுக்கு? அதான் வீட்டுக்கு 1 மணி நேரத்துல போயிருவோம்ல, அங்க போய் துவைச்சதை எடுத்து போட்டுக்க. பணத்தை பூரா பறிக்கிறாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஏன் கிளவி, செத்த போனா நாருன்னு சொன்னதுக்கு காசு 5000 ரூபா கொடுக்குறேன். உயிரோட இருக்கிறவனுக்கு ட்ரெஸ் மாத்திர காசு தர மாட்டியா? சாவுறேன். உன் பணம் எல்லாம் போனதுக்கு தான் போகும். வணக்கம் மேடம். இங்க அலம்புன்றது நான் தான். யார் அலமு இவரு? நமக்கு உதவி செய்யறதுக்காக ஆர்த்தி மேடம் சென்னையில இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பொருள்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன் மேடம். அப்ப நீங்க ரெடி இல்ல? ரெடி மேடம். அண்ணி, முதல் வேலை உங்க வேலை தான். அது நீங்க முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மத்தவங்க எல்லாம் களத்துல இறங்க முடியும். சரி அலமு. இவர் வேலை செய்யறதுக்கு வசதியா ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் எல்லாம் சரி கட்டுற வேலையை நீங்க செஞ்சா மட்டும் போதும். மத்த செட்டப்லாம் அவரே பாத்துப்பாரு. சரி அலமு. பணம் வச்சிருக்கீங்களா? இருக்கு இதோ. அப்ப நீங்க அவரை கூட்டிட்டு உள்ள போங்க. சரி வாங்க. சார், இங்க ரோஹித்னு ஒரு பையன் அட்மிட் ஆயிருக்கான். அவன் எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியுமா? பார்மசிக்கு பக்கத்துல இருக்குல்ல, அந்த ரூம் தான். ஓ, அந்த இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் வாங்களே. சார், கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும். வெளியில இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும் சார். சரி, ஓகே. அம்மா போயிட்டானா சார்? போங்கம்மா, போய் வேலை சீக்கிரம் முடிச்சு வந்துருங்கம்மா. என்ன ஏதாவது பிரச்சனைகளை மாட்டி விடுறாங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வரானான்னு பாத்துக்கோங்க. வாப்பா, கதவு மூடிட்டு வாப்பா. கேமரா எடுப்பா. இந்தாங்க மேடம். ஏய், என்னப்பா மருந்து டப்பா எடுக்கிற? மேடம், இந்த மருந்து டப்பால கேமரா ஃபிக்ஸ் ஓ, பண்ணி. சரி சரி, தா. வைங்க. எங்க வைக்கிறது? இந்த ஃப்ரிட்ஜ் மேல வைங்க, கரெக்டா இருக்கும். ஸ்ட்ரைட்டா வைங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. அடுத்த கேமரா அங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். தாப்பா, இந்த பக்கம் வச்சுக்கலாமா? வைங்க மேடம். வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க மேடம். இந்தாங்க, இதை வச்சிருங்க. ஏய், ஆமா, இதுல ஒயர் எப்படி கனெக்ஷன் கொடுக்கிறது? மேடம், தேவையில்லை மேடம். இது ஒயர்லெஸ் கேமரா மேடம். இன்டர்நெட் ஒயர்லெஸ் ரவுட்டர் வழியா இந்த லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுவேன். லேப்டாப்ல இதை பாத்துக்கலாம், ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஆமா, பேசுறதெல்லாம் எப்படி பதிவாகும்? மேடம், இது அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதுலயே மைக் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிடும். ஓ, சரி சரி சரி, வா பேக். சரிங்க மேடம். வா. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வரோம் சார். ஏதாவது பிரச்சனை ஐயோ, ஒரு மாட்டி பிரச்சனை விடுறாங்க? வர நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். வா போலாம். வாங்க சார். போலாம் சார், வேலை முடிஞ்சு. சரி, ஓகே. சரிங்க.